பவதாரணி அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு பாம்பு ஒண்ணு வந்திருந்துச்சு அப்படிங்கிற தகவல் சமீபத்துல கிடைச்சிருந்துச்சு. பவதாரணியோட உடல் பண்ணைபுரமான அவங்களோட சொந்த வீட்டில தான் வைக்கப்பட்டிருந்துச்சு. அங்க ஏராளமான பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. மேலும் செலிபிரிட்டிஸும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போயிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட உடல் அங்க இருக்க தோட்டத்துல தான் நல்லடக்கம் செய்யப்பட போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருந்தது. அங்க வந்திருந்த வேலையாட்கள் அவங்க சவக்குழியை பறிக்கிறதற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்கும் போது அங்க ஒரு பாம்பு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அது ஒரு தோட்டம் அப்படிங்கிறதுனால அங்க இந்த மாதிரியான பாம்புகள் வருது சகஜம்தான். இருந்தாலும் இந்த வகையான பாம்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இளையராஜா ஒரு தீவிரமான சிவன் பக்தர். சிவனோட சொத்து தான் பாம்பும் அவரோட கழுத்துல இருக்கும். ஸோ அவங்க தான் ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காங்க. அவங்களோட பொண்ணு ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண தான் வந்திருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் அங்கே பாம்பு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க கத்தி கூச்சல் போடவே அந்த பாம்பு எங்கிட்டு போச்சுனே தெரியல, மறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் அந்த சவக்குழியை அவங்க கரெக்டாக தோண்டியிருக்காங்க. சவக்குழிக்கு அருகில் பாம்பு வந்திருந்த ஒரு விஷயம் அங்கிருந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து 5 மணி அளவு போல பவதாரணி அவர்களோட உடல் அவங்க வீட்டில இருந்து தோட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கதான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு இடத்துல இதற்கு முன்னாடி இளையராஜா அவர்களோட அம்மா சின்னத்தாய் மற்றும் அவங்களோட வைஃப் ஜீவா இவங்க 2 பேரையுமே நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க. அதே இடத்துல தான் பவதாரணியோட உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பவதாரணியோட உடல் நல்லடக்கம் செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவங்களோட குடும்பத்தார்கள் அவங்க உடலை சுத்தி நின்று அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான பாட்டான, மேலும் ரொம்பவே ஃபேமஸான பாட்டான மயில் போல பாட்டு ஒன்று சாங்கை பாடியிருந்தாங்க. அந்த வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸுமே கண்ணீரோட அந்த ஒரு சாங்கை பாடியிருந்தாங்க. அந்த பாடலில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா போகுதம்மா அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த ஒரு வரியை இளையராஜா அவர்கள் மிகுந்த வலியோட பாடியிருந்தாரு. வெங்கட் பிரபு இவன்லாம் அழுதுகிட்டே அந்த ஒரு வரியை பாடியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நெகிழ வச்சிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.